இந்த போர் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா இந்த 3 கண்டிஷனும் செயல்படுத்தப்பட்டால் மட்டும்தான் இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் உலக நாடுகளுக்கு முன்னாடி அறிவித்திருக்கிறார். இதில் இன்னும் குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ரஷ்யாவிடமும் பாகிஸ்தானிடமும் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த பேச்சுவார்த்தையில் இந்த உலக நாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் விரிவாக சொல்லுகிறோம். இதை செய்தால் இந்த யுத்தம் இத்தோடு முடிவுக்கு வரும் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். உலகம் முழுக்க பெட்ரோல் எல்பிஜி தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா ஈரானினுடைய இந்த 3 கண்டிஷனை இந்த உலக நாடுகள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் இதே சமயத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் போரில் வெற்றி பெற்று விட்டோம் என்று தன்னிச்சையாக அறிவித்துக் கொள்கிறார். உண்மையிலேயே ஈரான் சொல்லக்கூடிய இந்த 3 கண்டிஷன் என்ன? ஏன் அமெரிக்கா தன்னிச்சையா இப்படி ஒரு விளம்பரத்தை பண்றாங்க? ஈரான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த நிபந்தனைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா இன்னும் 48 மணி நேரத்திற்குள் இந்த உலகம் என்னவாக மாறும்? வணக்கம், அது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். ஈரானினுடைய அதிபர் இன்னைக்கு வெளிப்படையாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதுல 3 கண்டிஷன் சொல்றாரு. இந்த 3 கண்டிஷனும் நிறைவேறிச்சுன்னா நம்ம யுத்தம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நாங்கள் ரஷ்யாகிட்டையும் பாகிஸ்தான்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்தந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும், இல்லைன்னா அந்த போர் தொடரும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்க பெட்ரோல் தட்டுப்பாடும் சிலிண்டர் தட்டுப்பாடும் அதிகமாயிடுச்சு. நம்ம தினம் செய்தித்தாளில் பார்த்துட்டு இருக்கோம். பல பெட்ரோல் பங்க்கள் இங்கே மூடப்பட்டுக்கிட்டு இருக்கு. மக்கள்லாம் இந்த பீதியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிலிண்டரை தூக்கிட்டு எப்படியாவது கேஸ் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கேஸை புக் பண்ணுறதுக்கான நேரம், அந்த டியூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, புக்கிங் பீரியட், அது 25 டேஸாக அதிகமாயிருக்கு. ஸோ இப்போ வெளிப்படையாக என்ன தெரியுது அப்படின்னா, பெட்ரோல் தட்டுப்பாடு ஆகிட்டு தான் இருக்குது, கேஸும் ஒரு விதமான ஒரு தட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஈரான் ஒரு அடி முன்னெடுத்து வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கே புரியுது உலக நாடுகள் முழுக்க, ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் முழுக்க, இந்தியா, ஜப்பான், ரஷ்யா, சீனா எல்லா நாடுகளுமே பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிப்பில் இருந்து தப்பிச்ச ஒரே ஒரு நாடு சைனா தான். ஏன்னா சைனாவுக்கு மட்டும் அவங்களுடைய கப்பலை எடுத்துகிட்டு போய் பெட்ரோலையோ எல்பிஜியோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஈரான் அனுமதி கொடுக்குது, வேறு எந்த நாட்டுக்கும் அனுமதி கொடுக்கல. ஸோ அப்போ இந்த நேரத்தில் இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இதை செய்யணும் அப்படின்னா அவங்க 3 கண்டிஷன் சொல்கிறாங்க. அதில் முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த யுத்தத்தை துவங்கினது அமெரிக்காவும் இஸ்ரேலும். இது நிற்கணும் அப்படின்னா முதல் விஷயம், பை ரெகக்னைசிங் ஈரான்ஸ் லெஜிட்டிமேட் ரைட்ஸ், அதாவது ஈரானினுடைய சட்டப்பூர்வமான உரிமைகளை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. யாருன்னா உலக நாடுகள்கிட்ட. ரெண்டாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பேமெண்ட் ஆஃப் ரெப்பரேஷன், அதாவது இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த யுத்தத்தை துவங்கிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த பாதிப்பிற்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இது வெளிப்படையான ஒரு உண்மை. முதல் நாள் இஸ்ரேல் என்ன பண்ணுது, குண்டு போட்டு கிட்டத்தட்ட 160-170 குழந்தைகளை கொலை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பாமே ஸ்கூல் மேலே தான் போடுறாங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டல் மேலே. நீங்கள் சர்வதேச சட்டத்தின்படி, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு போர்க்குற்றம். இந்த போர்க்குற்றத்துக்கு பொறுப்பாளி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்பும் அதே சமயத்தில் நெத்தன்யாவும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் போரை நடத்திக்கிட்டு போகிறாங்க. ஈரானுக்கு உள்நாட்டில் மிகப்பெரிய டேமேஜ் ஏற்பட்டிருக்கு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இஸ்ரேலுக்கு எப்படி ஏற்பட்டிருக்கோ அதே போல் ஈரானுக்கு மோசமாக ஏற்பட்டிருக்கு. இந்த டேமேஜுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும். நீங்கள் தானே வார துவங்குனீங்க, நீங்கள் தானே யுத்தத்தை துவங்குனீங்க, நீங்கள் தானே முதல் அடிச்சிங்க, நீங்கள் அடிச்சதுக்கு திருப்பி தான் நாங்கள் அடித்தோம், அதனால் நீங்கள் பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக 2வது கண்டிஷன் சொல்கிறாங்க. 3வது, ஃபர்ம் இன்டர்நேஷனல் கேரண்டிஸ் அகெயின்ஸ்ட் ஃபியூச்சர் அக்ரெஷன். எதிர்காலத்தில் இது போன்று யுத்தம் நடந்துவிடக்கூடாது என்றால் சர்வதேசத்தில் ஒரு உறுதியான கேரண்டியை கொடுக்கணும் அப்படிங்கிறத 3வது கண்டிஷனாக முன்வைக்கிறாங்க. இந்த 3 கண்டிஷனுமே நியாயமான ஒரு விஷயம். எதன் அடிப்படையில் ஈரான் இந்த போரை அவங்க தாக்குதலை நிறுத்த முடியும்? சர்வதேசம் இன்னைக்கு ஐநா சபை இருக்கா? ஐநா சபை இல்லையே. யூஎன்ஓ இன்னைக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகலையே. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இருக்கா? இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இருந்தால் தான் 160 குழந்தைகளை யார் கொண்டாங்க? அங்கே விழப்பட்ட மிசைல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பள்ளிக்கூடத்தில் யார், ஈரான் இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேலே விழுந்து அந்த மிசைல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மிசைல் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு ஆதாரத்தோடு இன்னைக்கு சர்வதேச பத்திரிகைகள் வெளியிட்டுட்டாங்க. ட்ரம்ப்பை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ட்ரம்ப் எங்களுக்கு இது சம்மந்தம் இல்லை, நாங்கள் சில நாடுகளுக்கு இந்த ஏவுகணைகளை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாரு. 2 நாளைக்கு முன்னாடி இதே ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டதுக்கு காரணம் ஈரான் தான் சொன்னார். ஏதோ ஈரான் அரசு அவங்க மக்கள் மேலே, அவங்க குழந்தைகள் மேலே அவங்களே கொண்டு போட்ட மாதிரி பேசினார். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாரு? இல்லை நாங்கள் யாருக்கு வேணாலும் ஏவுகணை கொடுத்துருப்போம், வேற யாரோ போட்டிருப்பாங்க அப்படின்னு அவர் யாரை சொல்றாரு? அவர் இஸ்ரேலை தான் சொல்ல வர்றாரு. ஏவுகணை போட்டது இஸ்ரேல், இந்த ஏவுகணை கொடுத்தது அமெரிக்கா. ஸோ அப்போ 2 பேருமே போர்க்குற்றவாளிகள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே விசாரிக்கப்படணும். அந்த குழந்தைகள் குடும்பங்களுக்கு யார் டேமேஜ் பணம் கொடுப்பா? குறைஞ்சபட்சம் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார சேதம் இல்லை, எவ்வளவோ வீடுகள் இடிஞ்சு போயிடுச்சு ஈரானில். அந்த வீடுகளுக்கெல்லாம் யார் பணம் கொடுக்குறது? ஏற்கனவே ஈரான் அரசு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்குது. ஈரான் அரசு மேலே தொடர்ச்சியாக தடைகளை கொண்டு வந்து அந்த அரசாங்கத்துடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் ஒரு முட்டுச்சந்தில் நிறுத்தினது அமெரிக்கா தான்.
அப்போ இன்னைக்கு அவங்க வெளிப்படையாக கேட்குறாங்க இந்த 3 கண்டிஷன் இதை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. குறிப்பாக அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த 3வது பாயிண்ட் தான். இன்னைக்கு ஐநா சபையில், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் எதுவுமே இல்லை. எதன் அடிப்படையில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர முடியும் ஒரு தேசம்? வரவே முடியல. இன்னைக்கு ஐநா சபை இருந்தாலாவது பேச்சுவார்த்தைக்கு வரலாம்ல. இன்னைக்கு ஐநாவை பவர்லெஸ் ஆக்குனது யாரு? அமெரிக்கா தான் பவர்லெஸ் ஆக்கியிருக்கு. ஸோ இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இதில் ஓடிட்டு இருக்கு. இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா ஈரானினுடைய இந்த கண்டிஷன் வந்து செயல்படுத்தி ஆகணும். சரி, இந்த கண்டிஷன்ஸை அமெரிக்காவோ இஸ்ரேலோ இல்லை மற்ற நாடுகளோ பேச்சுவார்த்தை துவங்கும் போது இதை செய்ய முடியாது அப்படின்னு அமெரிக்கா நகர்ந்துருச்சு அப்படின்னா இது அமெரிக்காவுக்கு மட்டும் பாதிப்பாகாது, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே பாதிப்பு. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே இப்போ என்ன பாதிப்பு தெரியுது அப்படின்னு, இந்தியாவிலேயே என்ன பாதிப்புகள் வந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியுதா இல்லையா? அப்போ இந்த பாதிப்பை தவிர்க்கணும் அப்படின்னா ஈரான் சொல்கிற கண்டிஷனுக்கு உலக நாடுகள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். கடந்த 10-15 ஆண்டுகளாக ஈரான் தொடர்ச்சியாக மிரட்டப்பட்டு கொண்டு தடை செய்யப்பட்டு கொண்டே இருக்குது. ஈரான்கிட்ட என்ன பிரச்சனை? அவங்க வந்து ஹைலி என்ரிச்டு யுரேனியத்தை வந்து வச்சிருக்கிறாங்க. அதை வந்து அணுகுண்டா மாற்ற போகிறாங்க. 60% என்ரிச் பண்ணிட்டாங்க. அதை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? அமெரிக்கா சொல்லுது, சர்வதேச அமைப்புகள் சொல்கிறாங்க. இப்போ ஈரான் என்ன சொல்லிச்சு? இந்த யுத்தம் துவங்குறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் 50% யுரேனியத்தை, அதாவது ஹைலி என்ரிச்டு யுரேனியத்தை பாதிக்கு பாதி இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி கார்பரேஷன்ட்டே கொடுத்துட்றோம், சர்வதேச அமைப்புகள்கிட்டே கொடுத்துட்றோம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆயில் ஃபீல்டில் வந்து அமெரிக்க நிறுவனங்களோ எந்த நிறுவனங்களோ ஒப்பந்தங்கள் போட்டு என்ன எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த யுத்தம் துவங்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அப்போ இவங்களுக்கு வந்து நியூக்ளியர் இஷ்யூ எல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னா, அரபு நாடுகளின் மத்தியில் ஈரான் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக, இராணுவ ரீதியாக ஒரு வல்லரசாக எந்திரிச்சு நிற்குது. அது இஸ்ரேலினுடைய இருப்புக்கு ஆபத்தாக பார்க்குறாங்க. ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் வளர்ந்து பணம் நிறைய சம்பாதிக்கிறான் அப்படின்னா அது எப்படி எனக்கு பிரச்சனையாக மாறும்? நீயும் வளரு. ஸோ அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுது அப்படின்னா, எனக்கு எதிராக வளரக்கூடிய ஒருத்தனை நான் எப்படியாவது அழித்திட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவை கொண்டு வந்து இங்கே ஒரு வாரை வந்து உருவாக்குறாங்க. ஒரு ப்ராக்சி வார். அது முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய வார் தான். இஸ்ரேல் தான் அந்த சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு ப்ராக்சி வார் நடத்துறாங்க. ஸோ அப்போ இதனுடைய அடிப்படை தன்மை என்ன அப்படின்னா, நியூக்ளியர் பிரச்சனைலாம் கிடையாது. ஈரான் ஒரு வல்லரசாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவங்களோட பேலிஸ்டிக் மிசைல் இருக்குது, அவங்களோட ட்ரோன் இருக்குது, பாஸ்போர்ட் டெக்னாலஜி இருக்குது. இதெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஈரானினுடைய பெட்ரோல், ஈரானினுடைய எல்பிஜி, ஈரானினுடைய எல்என்ஜி ரஷ்யாவுக்கு குவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ரஷ்யாவுக்கு ஈரானுக்கு இடையில கிட்டத்தட்ட 36 லட்சம் கோடி ஒப்பந்தம் இருக்கு. மொத்த அமௌண்ட் இவங்க முழுக்க முழுக்க ஆயிலா கொடுப்பாங்க, அவங்க முழுக்க முழுக்க வெப்பன்ஸும் டெக்னாலஜியுமா கொடுக்குறாங்க. அது அந்த 2 நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒப்பந்தம். இந்த நாடு யாரு? ஈரான் கொடுக்கக்கூடிய பெட்ரோலையும் எல்என்ஜியும் எல்பிஜியும் நம்பித்தான் சீனாவினுடைய பொருளாதாரமே இருக்கு. அப்போ சீனா இன்னைக்கு அமெரிக்காவை விட ஒரு வளர்ந்த தேசமாக பொருளாதார ரீதியாக எழுந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் ஈரான் தான். அப்போ ஈரானினுடைய காலை உடைச்சிட்டோம் அப்படின்னோம்னா சைனாவினுடைய வளர்ச்சியை தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது. ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை, இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை, சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள்லாம் அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை. ஈரானுடைய வளர்ச்சியில ஈரான் ஒரு இஸ்லாமிய ரெவல்யூஷனரியாக ஒரு புரட்சிகர சக்தியாக வந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்மெல்லாம் மன்னராட்சியில் இருக்கிறோம் அப்படின்னு சவுதி எல்லாம் நினைக்குது. மன்னராட்சி ஒரே நாள் இல்லாமல் பண்ணிட்டா நம்ம மக்கள் எழுச்சி பெற்று அப்படின்னு சொல்லி ஈரானை காலி பண்ணணும்னு அவங்க ஒரு முடிவு பண்றாங்க. அப்போ எல்லா நாடுகளுக்கும் ஒரு அஜெண்டா வச்சு ஈரானை அடிச்சிருக்காங்க. அதனால தான் ஈரான் இப்போ தெளிவாக சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை அவங்க மூடிட்டாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக தான் பெட்ரோல், எல்என்ஜி, எல்பிஜி எல்லாம் வரணும். இந்தியாவுக்கு ஏன் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை கடந்து வரக்கூடிய கப்பல்களை ஈரான் அடிச்சு நொறுக்குறாங்க. இந்திய கப்பல் 24 கப்பல் அங்கே நின்றுகிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்டவசமாக 2 கப்பல் வந்து பாம்பே துறைமுகத்துக்கு வந்துருச்சு. அவங்க எண்ணெய் ஏற்றிட்டு வந்துட்டாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு தாய்லாந்து கப்பல் அடிச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய கப்பல்களை வந்து வெளிப்படையாக ஈரான் அடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கப்பல்களில் வரக்கூடிய அந்த ரூட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரூட்டை கட்படுத்தின உடனேயே எண்ணெய் எல்பிஜி எல்லாம் போகல உடனேயே எல்லா நாடும் பயந்துட்டாங்க. ஐயோ ஈரான் வந்து கழுத்தையே பிடிச்சிட்டான், நீ வேற வழியே கிடையாது, ஈரான்கிட்ட வந்து எல்லா நாடும் சரண்டர் ஆகி தான் ஆகணும் அப்படின்னு எல்லா நாடும் பேச்சுவார்த்தைக்கு வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாரும் முன்னாடி வந்துட்டாங்க. ரஷ்யாவும் சீனாவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈரான்ட்ட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அமெரிக்கா தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு போற நிறுத்தணும். இல்லை நான் வீம்புக்குனே வந்து அடிப்பேன், நான் உள்ள பூந்து இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்னா இதனால ஒட்டுமொத்த உலக நாடுகளும் பாதிக்கப்படும். உலக நாடுகள் இருக்கக்கூடிய அனைவரும் நேரடியாக அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். இதுல குறிப்பா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கே வந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக தான் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய மொத்த க்ரூட் ஆயில் இறக்குமதி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 88%. ஒட்டுமொத்த க்ரூட் ஆயில் தேவையில் இந்தியா இறக்கி கொண்டிருப்பது 88%. இந்த 88%ல் கிட்டத்தட்ட 60-70% மொத்தமாக நாம் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். சவுதி அரேபியாவிலேருந்து வாங்கிட்டு இருக்கிறோம், ஈராக்லேருந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம், இதே மாதிரி இன்னும் பல நாடுகள்லேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இது வழியாக தான் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் மூடப்பட்டதுனால தான் நமக்கு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்என்ஜியில் 60-70%, எல்பிஜியில் கிட்டத்தட்ட 80-85%, இது எல்லாமே அங்கிருந்து தான் வந்துகிட்டு இருக்கு.
இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரம் இன்னைக்கு வந்து அடுப்பு எரியல அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. பெட்ரோல் பங்க்கில் நேற்றுக்கு நைட்டிலேருந்தே எல்லாரும் லைன் நின்று பெட்ரோல் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலிண்டரை தூக்கிட்டு மக்கள் தெரு தெருவாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இயல்பாக நடந்துருச்சு. இந்த யுத்தம் துவங்கும் போதே ஈரான் வெளிப்படையாக சொல்லிச்சு, நாங்கள் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை மூடிடுவோம் அப்படின்னு. ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் இவங்க மூடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் அமெரிக்கா அந்த யுத்தத்தை துவங்குச்சு. பார்த்துக்கலாம், ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் அவங்க மூடினா அவங்க நம்ம அடித்து நொறுக்கிடலாம் அப்படின்லாம் ஒரு திமிருத்தனமாக தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியல. ஈரான் இந்த யுத்தத்தை துவங்குவதற்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே தெளிவாக சொன்னார்கள், எங்கள் தேசத்தின் மீது தேவையில்லாமல் நீங்கள் தாக்குதல் நடத்தினீர்கள் என்றால் எங்களுடைய கடல் வழிப்பாதையை நாங்கள் மூடிவிடுவோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு அதை செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்காவும் உலக நாடுகளும் வேற வழியே இல்லாமல் போய் நின்றுகிட்டு இருக்கு. எதுக்காக இந்த யுத்தத்தை அமெரிக்கா துவங்குச்சு? உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த யுத்தத்தை நீங்க துவங்குனதோட நோக்கம் என்ன? இன்னைக்கு இந்த யுத்தம் எங்க வந்து நின்றுருக்கு? உங்களுடைய தேசத்தினுடைய தனிப்பட்ட நலன், உங்களுடைய இராணுவ வல்லாதிக்கம், உங்களுக்கு அடியாளா இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய இராணுவ வல்லாதிக்கத்தை நீங்கள் வெளிப்படுத்துவதற்காக ஒட்டுமொத்த உலக மக்களையும், குறிப்பாக இதில் பாதிக்கப்பட போறவர்கள் ஏழை எளிய மக்கள் தான். இந்த ஏழை எளிய மக்களுடைய பசியில கொண்டு நீங்க எடுத்துட்டீங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சென்னையில வந்து தள்ளுவண்டி கடையில சாதாரணமா இட்லி விற்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே கடை போடல. ஏன்னா சிலிண்டர் இல்லை அவங்கள்ட்ட. பெரிய பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவன் அங்கே காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து சிலிண்டரை வாங்கிக்கிறான். சாதாரண கடை போடுறவங்களுக்கு அன்னாடங்காட்சிக்கு இல்லாமல் போகுது. அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும் அதில் முதல்ல பாதிக்கப்பட போகிறது கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் தான். இதில் இருந்து ஒன்றொன்னா பிரச்சனை ஆகிட்டே வரும். சாதாரண செல்ஃபோன் கூட யூஸ் பண்ண முடியாமல் போகும். ஸோ அவ்வளவு சிக்கல்கள் இது ஏற்படுத்தி இருக்கு. அப்போ எதற்காக ஈரானும் இஸ்ரேலும் இந்த வாரை நீங்கள் துவங்கினீர்கள்? உலகத்தின் முன் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் சொன்ன கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஈரான் ஒத்துக்கிட்டான்ல, ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு நீங்கள் இதுக்காக அந்த தேசத்துக்குள்ளே போய் ஈரான் தலைவரை கொன்னீங்க. ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. சரி, ஓகே, ரைட், இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு. ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் மூடிட்டான். இன்னைக்கு ஈரான் 3 கண்டிஷன் சொல்கிறாங்க. அந்த 3 கண்டிஷனையும் செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஏற்றுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை இஸ்ரேலும் அமெரிக்காவும் இன்னைக்கு ஏற்றுக்கொள்வார்களா? அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இந்த யுத்தத்தில் ரஷ்யாவும் சீனாவும் நேரடியாக இறங்கும். அப்படி இறங்கினால் அமெரிக்காவுக்கு மிக மோசமான பாதிப்பு ஏற்படும். அது அமெரிக்காவுக்கே தெரியும். அதனால தான் திரும்ப 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 ட்ரம்ப் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் சொல்றார். அமெரிக்கா தோத்து விட்டது. இதைத்தான் ஈரானினுடைய அதிபர் முதல் நாளிலேயே சொன்னார். இந்த யுத்தத்தை துவங்குவது நீங்களாக இருக்கலாம், முடிப்பது நாங்கள் தான் அப்படின்னு. இன்னைக்கு அவங்க தான் முடிக்க போறாங்க. ஈரான் சொல்றது 3 கண்டிஷன் நடந்துச்சுன்னா போர் முடியும். போர் முடியலை அப்படின்னா பெட்ரோலு, சிலிண்டர் எதுவுமே வந்து சேராது. இந்தியா, சைனா எந்த நாடுகளுக்கும். இதில் சைனா மட்டும் ரொம்ப ஸ்மார்ட்டாக அவங்களுக்கு மட்டும் அந்த ரூட்டை வாங்கிட்டாங்க. இந்த யுத்தம் இன்னும் தொடர்ந்தால் மிக மோசமான சூழல் உலக நாடுகள் சந்திக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த 3 கண்டிஷனை அமெரிக்கா ஏற்றுக்குதா இல்லையா அப்படின்னு.